எதிர்நீச்சல். பொம்பளைங்க எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆசையோடு காத்துட்ருக்கோம். ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் இல்லை நினச்சி பாருங்கள். அந்த ஆதிர கல்யாணத்தப்போ இதே மாதிரி தான் நடந்துச்சு. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கதை வேறு மாதிரி போய் நடு ரோட்டில் வச்சு ஆதி குணசேகரன் அந்த ஆதிரைக்கு கரிகாலனை தாலிக்கிட்ட வச்சு கதையவே வேறு மாதிரி கொண்டு போனார். அப்போது நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் தோற்று போய் ஏன்னா அது இப்படி ஆச்சுன்னு உட்காந்தாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் பொம்பளைங்க சேர்ந்து இப்போது கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஆனால் இந்த பொம்பளையாளங்களை எல்லாரையும் தோக்கடித்து அதே மாதிரி அவங்கள திரும்பவும் நம்ம முட்டலாக்கி வீட்டை மூலையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆதி குணசேகரன் எவ்வளவோ ரெடி ஆகிட்டுருக்காரு. ஏன்னா வீட்டு பொம்பளையாளங்களுக்கெல்லாம் இப்போது கொஞ்சம் வாயும் சரி திமும் சரி அதிகமாகிடுச்சு. இவங்களை அடக்கணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு ஆதிச குணசேகரன் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் ஒரு பக்கம் கதிர் தான் கூட இருக்கணும் அப்படின்னு ஞானத்தை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கதிரை தான் கூட வச்சிருக்காரு. இப்போது கதிரை அப்புறம் அறிவுக்கரசி நந்தினி இவங்க 3 பேரையும் நாளைக்கு தர்ஷனுக்கு கல்யாணம், அவங்களுக்கு போயிட்டு வேட்டி சேட்டை நகைன்னு எல்லாம் எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு கதிரை அனுப்பி விட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஞானத்தை வந்து ஜெயிலேருந்து அடுத்த ஜெயிலுக்கு மாற்றுறாங்க இல்லையா, அது விஷயமா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா ஜனனி அப்புறம் அந்த லாயர்லாம் ஞானத்தை பார்த்து எப்படியாவது பேசுவோம், ஏன் ஞானம் அப்படி பண்ணீங்க, நீங்கள் வந்து உங்கள் அண்ணனை நம்புறீங்க, ஆனால் உங்கள் அண்ணன் நல்லவர் இல்லை, ஸோ உங்கள் அண்ணன் ரொம்ப மோசமானவர், அவர் நினச்சிருந்தா இந்த கேஸை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம், ஆனால் உங்களை சிக்க வச்சுக்க தேவையில்லையே அப்படின்னு அவர்கிட்ட பேசி புரிய வச்சு இந்த கேஸுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ரேணுகா ஜனனிகிட்ட சொன்னாங்க இல்லையா. அதனால் ரேணுகா ஜனனி அந்த வக்கீல்லாம் போய் ஞானத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் ஞானம் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொந்தமாக எதையுமே யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம். ஸோ தான் அண்ணனுடைய வார்த்தைகள் தான் நம்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் கட்டளைகள் மாதிரி. ஸோ அண்ணன் சொல்லிட்டாரு நம்ம செய்கிறோம் அப்படின்னு இங்கே ரேணுகா ஜனனி வக்கீல்னு யார் என்ன சொன்னாலும் நம்ம ஞானம் எதையுமே காதில் வாங்கலை. என் அண்ணன் இருக்கார், அவர் வந்து என்னை ஜாமீன் எடுப்பார், அவர் என்னை வெளியே கொண்டு போவார், அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஞானம் ஒரு முடிவோடு இருக்கார். ரேணுகா ஒரு கடத்துக்கு மேலே கடுப்பாயிறாங்க. விடுஜனனி இவெல்லாம் வாடுறதுக்கு பதில் சாகலாம், எப்போ பார்த்தாலும் அண்ணன் சொல்கிறது தான் முக்கியம், அண்ணன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி 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 என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கான், இவன் விட்டு தொலைங்க, இவன் இப்படியே கடன் சாகட்டும் அப்படின்னு அளவுக்கு இங்கே ரேணுகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பொண்டாட்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவா அப்படின்னு கூட ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு விஷயம் கூட தோணாமல் தான் அண்ணன் தான் முக்கியம், தான் அண்ணன் எது பண்ணாலும் சரிதான், தான் அண்ணன் கத்தி எடுத்து குத்துனா கூட அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஞானம் பேசுறது ரேணுகாவை ரொம்பவுமே வெக்ஸாக்க வச்சிருச்சு. ஸோ ஒரு பக்கம் அவங்களுடைய நம்பிக்கை ஞானம், அந்த ஞானத்தோட நம்பிக்கையும் இழந்துட்டு இங்கே ரேணுகா ஜனனி இவங்கெல்லாம் வெளியே வராங்க. ஸோ வக்கீல் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜனனி, ஏன்னா ஞானத்தை எப்படியா நம்ம பேசி சரி பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் ஞானத்துக்கு கொஞ்சமாக சொந்தமாக யோசிக்கிற புத்தியே இல்லை, அவங்க அண்ணன் சொன்னது மட்டும்தான் வச்சு பேசுகிறாரு தவிர அவராக எதுவும் பேசலை, அவருக்கு சொல் புத்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜவுளி கடைக்கு போன நம்ம கதிர் அறிவுக்கரசியும் ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழகுறாங்க. அறிவுக்கரசிக்கு இந்த படம் எல்லாருக்கும் எடுத்துக்கோ, இந்த நகையை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம கதிர் பண்ணுற ஒன்றையும் நந்தினி பார்த்து பயங்கரமாக வயிறு எரியுது அவங்களுக்கு. சி இவன் ஒரு மனுஷனா, கட்டின பொண்டாட்டி கூட இருக்கும்போதே அவளை போய் வச்சு கொஞ்சிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இங்கே நந்தினி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. கதிர் பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் நந்தினி கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறனால ஒரு கடத்தில் கதிர் கோவப்பட்டு ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, இங்கே பார் வாயை மூடிட்டு அமைதாரு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. யோ என்ன உனக்கு எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, இன்னும் என்ன சும்மா என்ன மிரட்டிகிட்டே இருக்க, இங்கே பார் ஒழுங்காரு சொல்லிட்டேன், திரும்ப மிரட்டிட்டு வச்சுக்கேன் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல ரெடி பண்ணுவேன் அப்படின்னு கதிர் தாவும்போது மாமா என்ன மாமா இங்கே வாங்க இந்த படம் இருக்கிற நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு அறிவுக்கரசி அப்படியே கொஞ்சிறாங்க. அதை பார்க்க கதிர்க்க உடனே அப்படி டக்குன்னு மைண்ட் அப்செட் ஆகி நான் வந்து அறிவு இது ஓகே அறிவு அப்படின்னு அப்படியே அறிவிட்ட கொஞ்சம் கொலாவுறத நந்தினி பார்த்துட்டே இருக்காங்க. இரு உனக்கு ஒன்று ஒரு நேரம் வரும், அப்போ நீ வருவேன்ட்ட அப்போ இருக்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி நந்தினி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தர்ஷன் ஈஸ்வரி சொன்ன எல்லாத்தையும் நம்பி இப்போது தர்ஷன் முழு மனசோட பார்கவி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் இந்த அன்புக்கரசி அடிக்கடி தர்ஷன் ரூமுக்கு போகிறது வர்றது தர்ஷன்கிட்ட பேசுறதுன்னு ஏதாவது ஒன்று சேட்டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தர்ஷன் திரும்பவும் நாம் ஏன் அன்புக்கரசியை பயன்படுத்தியே பார்கவியை திரும்பவும்
கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதுக்காக அன்புக்கரசியை கூப்பிட்டு, அன்பு இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம். ஸோ நானும் உனக்கு தாலி கட்டணும்னு ஒத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் மனசு மாற போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம 2 பேருக்கும் சொன்ன மாதிரி கல்யாணமும் நடக்க போகுது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காகவே இருக்குது. நாம் தானே அன்றைக்கி நம்மளால தானே பார்கவி அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. எனக்காக நீ ஒன்று மட்டும் பண்ண, அதை மட்டும் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் கடைசியாக நீ வா என் கூடயே, நீ நான் சேர்ந்து அந்த பார்கவி மட்டும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி தர்ஷன் கேட்க அன்புக்கரசி யோசிக்கிறாங்க. என்னங்க திரும்பவும் நீங்கள் எதனா பிளான் பண்ணுறீங்களா? இங்கே பாரு அன்பு, அப்போலாம் நான் பிளான் பண்ணுவேனா? நான் தான் சொல்லிட்டேன்ல, நானே ஒத்துக்கிட்டேன்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பண்ணலாம் தப்பு தான், எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன்ல, மன்னிப்பு கேட்டேன்ல, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தர்ஷன் ஒரு மாதிரி திரும்ப அப்செட் ஆகிறத பார்த்து அன்புக்கரசியால் தாங்கிக்க முடியாமல், சரி மாமா நம்ம போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தர்ஷன் முடிவு பண்ணுறான், இதுதான் சரியான நேரம். அப்படி மட்டும் நம்ம அன்புக்கரசி அழைச்சிட்டு போயிட்டு பார்கவியை பார்த்துட்டோன்னா நாம் அப்படியே பார்கவி அழைச்சிக்கிட்டு அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்தை பண்ணிவிட்டு எங்கேயாவது கண்காண தூரத்துக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வரலாம் அப்படின்னு தர்ஷன் தெளிவாக பிளான் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஆதி குணசேகரன் எவன் எங்கே செத்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் முடிவோடு இருக்கார். இவ்வளோ பெரிய ஒரு போர்க்காலத்துக்கு இடையில ஆதி குணசேகரன் பிளான் பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை ஈஸ்வரி நினச்ச மாதிரி நம்ம தர்ஷன் எல்லா பிளானையும் உடச்சி எறிஞ்சிட்டு பார்கவி கழுத்தில் தாலி கட்டுவாரா? என்ன நடக்க போகுது? தர்ஷன் யார் கழுத்தில் தாலி கட்டணும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நம்ம வீட்டு பொம்பளைங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா? உங்களுடைய கருத்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.